வணக்கம். நசாரா டெக்னாலஜிஸ் அவங்க ஐபிஓ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவர்கள் இன்வெஸ்ட் செஞ்சிருக்கிற ஒரு கம்பெனி. அந்த ஐபிஓ தகவல விரைவாக பார்க்கலாம். இந்த வீடியோல கம்பெனியுடைய பிசினஸ பத்தி பார்க்கலாம். ஐபிஓ தகவலான எவ்வளவு ஃபண்ட் ரெய்ஸ் பண்ண போறாங்க, அந்த ஃபண்ட் வழியாக கம்பெனி என்ன செய்ய போறாங்க, ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு எவ்வளவு ரிசர்வேஷன் இருக்கு, கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ் அவங்க ஷேர்ஸை செல் பண்ணுறாங்களா, அவங்க ஷேர்ஸை ஆல்ரெடி ஏதாவது பிளட்ஜ் பண்ணியிருக்காங்களா போன்ற விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் டேட்டாவை அனலைஸ் பண்ணி ஆப்ரேட்டிங் ரெவென்யூ, ப்ராஃபிட், ஏர்னிங்ஸ் பெர் ஷேர், பிஇ மற்றும் டெப்ட் ரேஷியோவை கால்குலேட் செய்கிறதுக்கு ஒரு சின்ன முயற்சி. அது தவிர கம்பெனி இதற்கு முன்னாடி டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படின்னு விரைவாக பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ நீங்கள் முதலீடு பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு சொல்கிற வீடியோவும் கிடையாது. இந்த வீடியோவில் என்னுடைய பார்வைக்கு என்ன பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்ன்னு எடுத்துரைக்கிற வீடியோ மட்டுமே. கம்பெனியுடைய ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸை வாசித்து என்னுடைய பார்வை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுற வீடியோ மட்டுமே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். நசாரா டெக்னாலஜிஸ் கேமிங் கம்பெனிங்க. அவங்க கேமிங் சாஃப்ட்வேர் தயாரித்து விற்பனை செய்கிறாங்க. இலவசமாக விளையாடுவதற்கும் அனுமதிக்கிறாங்க ஆன்லைன் மற்றும் ஆப்ஸ் வழியாக. இவங்க இந்தியா, நார்த் அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்காவில் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. கம்பெனி வழங்கக்கூடிய சில ப்ராடக்ட்ஸை விரைவாக பார்க்கலாம். WCC வேர்ல்டு கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் மற்றும் கேரம் கிளாஷ் இதெல்லாமே ஆப்ஸ் வழியாக கொடுக்குறாங்க. சிலது ஃப்ரீயாகவும் இருக்குது. இதெல்லாமே மொபைல் கேம்ஸ். இது தவிர கிடோப்பியா அப்படின்ற ஒரு ஆப்பை 2020ஆம் ஆண்டில் கம்பெனி வாங்கியிருக்காங்கன்றது என்னுடைய புரிதல். இது வழியாக சின்ன பசங்க 2 முதல் 6 வயது இருக்கிற பசங்களுக்கு கல்வியை புகுத்துறாங்க கேம்ஸ் வழியாக. ஸோ இந்த ஆப் வழியாக இவங்க நார்த் அமெரிக்கா, குறிப்பாக யூஎஸில் இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. இது தவிர நாட்வென் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கீடா, இது ஒரு கம்பெனியோட டைஅப்னு நினைக்கிறேங்க. இது ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது நிறைய ஆட்களை டோர்னமெண்ட் வழியாக கேம்ஸில் இன்வால்வ் செய்ய வைக்கிறாங்க. ஸோ உலகெங்கும் இருக்கிற ஆட்கள் வந்து ஒரு டோர்னமெண்ட்டில் பங்கெடுத்துக்கலாம். இது தவிர ஹலால் பிளே மற்றும் குனாமி, இது ஆப் பேஸ்டாக ரியல் மணி இருக்கிற சில கேம்ஸ். இது வந்து குவிஸ் மாதிரியான ஃபேண்டசி போன்ற கேம்ஸும் இருக்குது. இது தவிர ஃப்ரீயாக கொடுக்குற சில கிரிக்கெட் சிமுலேஷன் கேம்ஸும் இருக்குது. சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி ஆடக்கூடிய கேம்ஸும் இருக்குது. கம்பெனி வழங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸில் எந்த ப்ராடக்ட்ஸ் அதிகமான ரெவென்யூ கொடுக்குதுன்னு பார்க்குற பட்டியல் தான் இது. முதல் 6 மாதம் இந்த ஃபினான்ஷியல் இயர் 2021 லிஸ்ட்டு பார்க்கும்போது கிடோப்பியா ஆப்பு தான் அதிகமான ரெவென்யூ ஈட்டிருக்கு. அது தவிர ஸ்போர்ட்ஸும் அதிகமாக கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமாக சப்ஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறமாக ஃப்ரீ, அப்புறமாக ரியல் மணி கேமிங். சரி, ஃப்ரீயாக கொடுக்குற கேம்ஸில் எப்படி அவங்க ரெவென்யூ ஈட்டலாம்னு பார்க்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வழியாக அவங்களுக்கு ரெவென்யூ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில அட்வர்டைஸ்மெண்ட் அவங்களுடைய கேம் ஆப்புக்கு உள்ளாரையே அவங்க எம்பெட் செஞ்சிடறாங்க. இல்லைனா கேம் விளையாடி கொண்டு இருக்கும்போது வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸாக கூட இருக்கலாம். எந்த லொக்கேஷன்லேருந்து இவங்களுக்கு கூடுதலாக ரெவென்யூ கிடைக்குது அப்படின்ற பட்டியல் தான் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்களுக்கு பெரும்பாலும் ரெவென்யூ வருது இந்தியா, ஆஃப்ரிக்கா, நார்த் அமெரிக்கா, மிடில் ஈஸ்ட் மற்றும் ஏஷியா பெசிபிக் போன்ற இடத்துல இருந்து தான் இவங்களுக்கு ரெவென்யூ வருது. கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் கேமிங் மார்க்கெட் இன்னும் பெருசாக வரல. ஏன்னா இப்போ தான் இன்டர்நெட்லாம் வருது, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் வந்து கொண்டு இருக்குது. சைனா, யூஎஸ் போன்ற நாடுகளில் எப்படி கேமிங் செக்டரோட ரெவென்யூ பெருசாக இருக்கோ, இல்லை பணம் பெருசாக இருக்கோ, அது மாதிரி இந்தியாவில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லப்படுது. கம்பெனியுடைய ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடான கூடுதல் தகவல்கள் அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செஞ்சு அவங்க வெப்சைட்டை பாருங்கள். ஐபிஓ டீட்டெயில்ஸை விரைவாக பார்க்கலாம். ப்ரைஸ் பேண்ட் 1100லேருந்து 1101 ரூபாயாக நிர்ணயிச்சிருக்காங்க. 1101 ரூபாய் அப்பர் பேண்டாக இருக்குது. லாட் சைஸ் 13 ஷேர். ஸோ மினிமம் 13 ஷேர்ஸ் நம்ம வாங்கணும். அதுக்கப்புறம் 13 வாங்கலாம். ஸோ குறைந்தபட்சம் நம்ம அப்பர் பேண்டில் அப்ளை செய்கிறோம் அப்படின்னா 14,313 ரூபாய் செலவு செய்ய வேண்டி இருக்கும். சரி, இந்த ஐபிஓ வழியாக ஃப்ரெஷ் இஷ்யூ ஏதாவது வருதான்னு பார்க்கும்போது எதுவுமே ஃப்ரெஷ் இஷ்யூவாக வரல. ஸோ புது ஷேர்ஸ் எதுவுமே கிடையாது. ஆஃபர் ஃபார் சேல் வழியாக சிலது வருது. ஆஃபர் ஃபார் சேல்னா ஆல்ரெடி இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் இல்லைன்னா ப்ரொமோட்டர்ஸ் அவங்க ஷேர்ஸை சிலதை விற்பாங்க. ஸோ அது வழியாக 5,829.13 மில்லியன் ரூபாய் ரைஸ் பண்ணுறதுக்கு கம்பெனி முயற்சிக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 582.9 கோடி ரூபாய்கள். ஸோ இது வந்து அப்பர் பேண்டில் விலை போகும் அப்படின்னா எவ்வளவு ஈக்விட்டி ஷேர்ஸ் வருதுன்னு பார்க்கும்போது இந்த ஐபிஓவில் 52,94,392 ஷேர்ஸ் வந்து இந்த ஐபிஓவில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதில் அவங்க எம்ப்ளாயி ரிசர்வேஷனும் அடங்கும். சரி, ஒட்டு மொத்தமாக எவ்வளவு ஃபண்ட் சைஸ்ன்னு பார்க்கும்போது ஃப்ரெஷ் இஷ்யூ எதுவுமே கிடையாது. ஸோ ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது 582.9 கோடி ரூபாய் ரைஸ் பண்ண போகிறாங்க கம்பெனி.
சரிங்க. டைம் டேபிள் பார்க்கும்போது ஐபிஓடையது. ஐபிஓ துவங்கும் நாள் 17 மார்ச், முடியும் நாள் 19 மார்ச். அதுக்கப்புறம் 24ஆம் தேதிக்குள்ளார ஃபைனலைஸ் பண்ணிடுறாங்க. 25 ரீஃபண்ட் இனிஷியேஷன் பண்ணுறாங்க. 26 யாருக்கெல்லாம் கிடைத்திருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஷேர்ஸ் டிமேட்ல போடப்படும். 30ஆம் தேதி லிஸ்டிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ் லிஸ்ட்டை விரைவாக பார்க்கலாம். கம்பெனியை ஆரம்பித்தவர் நிதிஷ் மித்ர் சேன், அவரோட அப்பா விகாஷ் மித்ர் சேன், அவர் தான் சேர்மேன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறாரு, அப்பா பையன். ஸோ நிதிஷ் மித்ரேன் ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறாரு. 1999ஆம் ஆண்டில் இந்த கம்பெனியை துவக்கிறாங்க. இது தவிர மித்தர் இன்ஃபோடெக் எல்எல்பின்ற கம்பெனியும் ஒரு ப்ரொமோட்டராக இருக்குது. பேர் வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இந்த கம்பெனியும் இந்த குடும்பத்தை சார்ந்த கம்பெனி தான். இது தவிர போர்டில் முக்கியமான ஒரு நபர் இருக்கிறாரு, ராஜீவ் அகர்வால். அவர் யாருன்னு பார்க்கும்போது ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா மற்றும் உட்பல் சேத்தோட நாமினியாக போர்டில் இருக்காங்க. ஸோ ராகேஷ் ஜுன்ஜுன்வாலோட ஒரு ஆள் இந்த கம்பெனியுடைய போர்டில் இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ப்ரொமோட்டர்ஸ் ஏதாவது ஷேர்ஸை பிளட்ஜ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கும்போது எந்த ஷேர்ஸும் ப்ரொமோட்டர்ஸ் பிளட்ஜ் செய்யலை. ஸோ அது ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். சரி, சிலர் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ரொமோட்டர்ஸ் இல்லைனா இன்வெஸ்டர்ஸ் சில பங்குகளை விற்கிறாங்க. அதுதான் நம்ம பார்த்தோம். ஆஃபர் ஃபார் சேல் வழியாக 52,99,392 ஷேர்ஸ் வரப்போகுது. யாரெல்லாம் விற்கிறாங்க அப்படின்ற பட்டியல் தான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது. இதில் பார்க்கும்போது ப்ரொமோட்டரான மித்தர் இன்ஃபோடெக் எல்எல்பியில் கொஞ்சம் ஷேர்ஸை செல் பண்ணுறாங்க. மற்றது எல்லாமே இன்வெஸ்டர்ஸ் தான். குறிப்பாக என்னுடைய பார்வைக்கு ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா எந்த ஷேர்ஸும் செல் பண்ணல அப்படின்றது தான் எட்டியது. ரைஸ் பண்ணுற ஃபண்டை வச்சுக்கிட்டு கம்பெனி என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்க்கும்போது எந்த ஃபண்டும் கம்பெனிக்கு வரப்போகிறதில்ல. ஏன்னா எல்லாமே ஆஃபர் ஃபார் சேல் வழியாக தான் வருது. அந்த பணம் எந்தெந்த இன்வெஸ்டர்ஸ் மற்றும் ப்ரொமோட்டர்ஸ் ஷேர்ஸை விற்கிறாங்களோ அவங்களுக்கே போயிடும். ஸோ கம்பெனிக்கு எதுவுமே வராது. சரி, ரிசர்வேஷன் பற்றி பார்க்கும்போது ரீட்டைல் போர்ஷனுக்கு 10% மட்டுமே இருக்குது. ஸோ அது ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான். அப்போவே நம்ம புரிஞ்சுக்கலாம், கொஞ்சம் கம்பெனியில் ஒரு ப்ராஃபிட்ஸ் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கு 75%, நான் இன்ஸ்டிடியூஷனல் போர்ஷன் வெறும் 15%. ஸோ 10% ரீட்டைல் கேட்டகரிக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸாக நாம் பார்க்கலாம். இப்போ நம்ம கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு முயற்சிக்கலாம். அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் கடந்த 3 ஆண்டுகளுக்கான ஃபினான்ஷியல் டேட்டாவை கொடுத்துருக்காங்க. அது தவிர இந்த வருடத்திற்கான முதல் 6 மாதத்தோட ஃபினான்ஷியல் டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. அதையும் பார்க்குறதுக்கு முயற்சிக்கலாம். இங்கே கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே மில்லியன் ரூபாய்களில் இருக்குது. ஒவ்வொரு லைன் ஐட்டமும் நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முயற்சிக்கலாம். விரைவாக பார்க்கும்போது ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2018 19 கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் 19 20 பார்த்தீங்கன்னா நல்லாவே ஏற்றம் அடைஞ்சிருக்கு. ஆனால் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் பார்க்கும்போது 2020 நஷ்டத்தில் இருந்திருக்கு கம்பெனி. ஸோ இதற்கான என்ன காரணம்னு என்னுடைய பார்வைக்கு எட்டியதுன்றது பின்வரும் ஸ்லைட்ஸில் நம்ம பார்க்கலாம். சரிங்க, ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். 2018 19 குறையுது, 19 20 நல்லாவே அதிகரிச்சிருக்கு. ஸோ 2018 20 வரைக்கும் பார்க்கும்போது சிஏஜிஆர் வழியாக காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் வழியாக பார்க்கும்போது ஆண்டிற்கு கிட்டத்தட்ட 20% அதிகரிக்குது ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். வெறும் கடந்த ஆண்டு மட்டும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 46% அதிகரிச்சிருக்கு ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். அதே இபிட்டா பார்க்கும்போது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், அதாவது ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன், அது பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 2020 நெகட்டிவில் இருக்குங்க. ஏன்னா எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருந்திருக்கு அவங்களோட ரெவன்யூவை காட்டிலும். ஸோ அது ஒரு நெகட்டிவான சைனாக பார்க்கலாம். அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 2018 19 குறையுது, 19 20 பார்க்கும்போது இன்னும் குறையுது. ஏன்னா நெகட்டிவில் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு நெகட்டிவ் நியூஸாக நம்ம பார்க்கலாம். இதோடைய காரணமும் நம்ம பின்வரும் ஸ்லைடில் பார்க்கறதுக்கு முயற்சிக்கலாம். அதே மாதிரி ப்ராஃபிட் ஃபார் த இயர் ஆஃப்டர் டேக்ஸ் பார்க்கும்போது 2018 19 நல்ல ஜம்ப் இருக்குது. ஆனால் 19 20 பார்க்கும்போது நெகட்டிவில் போயிருக்கு. அது ஒரு பெரிய மைனஸ் சைன். அதற்கு ஒரு காரணமும் இருக்குது. அது நம்ம பின்வரும் சைடில் ஒட்டுமொத்தமாக பார்க்கலாம். ROE மற்றும் ROCE, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட், இரண்டுமே அதிகமாக இருக்கிறது தான் கம்பெனிக்கு நல்லது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்க்கும்போதும் 2018 19 ஒரு நல்ல ஜம்ப் இருக்குது. நல்ல ஜம்ப்னா அதிகமாக இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுதுங்க. ஆனால் 2020 நெகட்டிவில் போயிருக்கு. ஸோ அது ஒரு நெகட்டிவான சைன் தான். அதே மாதிரி தான் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் குறைந்து கொண்டே போகுது. ஸோ அதுவும் ஒரு நெகட்டிவ் சைன் தான். சரி, கம்பெனியோட டெப்ட் பார்க்கும்போது எந்த கடனும் என் கண்ணுக்கு தென்படலைங்க. ஸோ கம்பெனி டெப்ட் ஃப்ரீ கம்பெனி, ஒரு கிட்டத்தட்ட டெப்ட் ஃப்ரீ கம்பெனின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன் சிலது இருக்குது. அது கம்பெனிக்கு கட்ட முடியுமா அப்படின்னு பார்க்கறதுக்கான ரேஷியோ தான் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. அவங்க கிட்ட இருக்கிற கடன் இல்லை, இந்த ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன்ஸை அவங்க அந்த வருஷத்தில் வரக்கூடிய வருவாயிலிருந்து கட்டக்கூடிய தகுதி இருக்கா, இதுவும் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ நல்லது கம்பெனிக்கு. இது பார்க்கும்போதும் 2018 ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு, 22.08. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் போகுது. ஸோ
ஸோ அது ஒரு நெகட்டிவான சைன் தான். இந்த வருஷம் அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2021 முதல் 6 மாத டேட்டா பார்க்கும்போதும் கடன் எதுவும் என் கண்ணுக்கு தென்படலை. ஸோ கடன் எதுவும் இல்லாதனால டெப்ட் டு ஈக்விட்டியும் டெப்ட் டு அசெட் ரேஷியோவும் எதுவுமே கிடையாது. ஸோ இது ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். கண்டிப்பாக அவங்க டெப்ட் இல்லாத கம்பெனி அப்படின்ற பட்சத்தில் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் நான் கால்குலேட் செய்யல. அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்திருக்கோம். ஆனால் இதில் என்ன முக்கியமான டிசப்பாயிண்டிங்னு பார்த்தீங்கன்னா 2020 மைனஸில் இருக்காங்க. ஸோ -0.83, ஃபினான்ஷியல் இயர் 2018 0.03, ஃபினான்ஷியல் இயர் 2019 போகும்போது 0.21. ஸோ ரொம்ப கம்மியாக தான் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இருந்து கொண்டு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்க. இப்போ தான் ஒரு குழப்பம் எழுது எனக்கு. இப்போ பிஇ எப்படி கால்குலேட் செய்றது? நான் ஆல்ரெடி நெகட்டிவ்ல இருக்கு ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். ஸோ அத வச்சு கால்குலேட் செய்யலாமா? இல்ல முந்தின வருஷத்தத வச்சு எடுத்து பண்ணலாமா? அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கு. ஆனா அது பண்ணுவது சரி கிடையாது அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. அதனால நான் எதுவுமே கால்குலேட் செய்யல. ஏன்னா மைனஸ்ல வச்சு கால்குலேட் பண்ணா மைனஸ் வரப்போகுது. முந்தின வருஷத்தோட வச்சு பார்த்தா 0.21 இருக்கு. அத வச்சு நான் அப்பர் பேண்ட் 1101 வச்சு டிவைட் பண்ணி பார்த்தா எங்கேயோ போகுது பிஇ. ஸோ அது ஒரு சரியான முறை இல்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு வேற வழியில பிஇ கால்குலேட் செய்யலாம் இந்த கம்பெனிக்கு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு பகிர்ந்து கொள்ளுங்க. நான் அதை வச்சு ட்ரை பண்ணுறதுக்கு முயற்சிக்கிறேன். இந்த கம்பெனியுடைய பியர் குரூப்ஸை பார்க்கலாம் அப்படின்னு செக் பண்ணும்போது இந்த கம்பெனி செய்கிற பிஸ்னஸ் மாதிரியே வேறு எந்த கம்பெனியும் லிஸ்டட் கம்பெனி கிடையாது அப்படின்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பேரிசன் பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபட முடியல. உங்களுக்கு வேறு ஏதாவது கம்பெனி இந்த பிஸ்னஸுக்கு கிட்டத்தட்ட செய்கிறாங்கன்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு அதையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வருடத்துடைய முதல் 6 மாத டேட்டாவும் கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை கம்பேர் செய்யறதுக்கு போன வருடத்துடைய முதல் 6 மாத டேட்டாவை கொடுக்கல. ஸோ ரெவென்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2004.5 மில்லியன் ரூபாய்களாக இருக்குது. இந்த முதல் 6 மாதத்துலையும் பார்க்கும்போது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் நெகட்டிவில் இருக்குது. ஏர்னிங்ஸ் பெர் ஷேரும் நெகட்டிவில் இருக்குது. ஸோ இதையும் நம்ம குறித்து கொள்ள வேண்டும். சரிங்க. முன்ன நம்ம பார்த்துருந்தோம் ரெவென்யூ அதிகரிக்குது. ஆனா ப்ராஃபிட் கம்மியாகுது. அதற்கு ஒரு காரணம் என் கண்ணுக்கு எட்டியதுன்னு விரைவாக பார்த்துரலாம். ஸோ ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 2018லேருந்து 19 குறையுது. 19லேருந்து 20 நல்லாவே ஏறுது. ஆனா அதே சமயத்தில ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸும் பார்த்தீங்கன்னா 2019 பாசிட்டிவ்ல இருக்காங்க. ஆனா 2020ல நெகட்டிவ்ல இருக்காங்க. என்னுடைய பார்வைக்கு பட்டது அட்வர்டைசிங் அண்ட் ப்ரமோஷனுக்கு நல்லாவே செலவு செஞ்சிருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் 2020க்கு. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 2019ல பார்க்கும்போது 272.5 மில்லியன் ரூபாய்கள். ஆனால் ஃபினான்ஷியல் இயர் 2020ல செலவு பண்ணது பார்க்கும்போது 1330 கிட்டத்தட்ட மில்லியன் ரூபாய்கள். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் ப்ரொமோஷனுக்கு கம்பெனி நல்லாவே செலவு செஞ்சிருக்காங்க. அந்த செலவு செய்யலைன்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் பாசிட்டிவ்ல இருந்திருக்கும். நல்ல பாசிட்டிவ்லேயே இருந்திருக்கும்னு நாம கருதலாம். ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் ப்ரொமோஷன் கண்டிப்பாக தேவை. அதற்கு செலவு செய்கிற பணத்தை எடுக்க முடியுமா இந்த கம்பெனினால அப்படின்றது தான் ஒரு கேள்வி எழும்பும். கம்பெனியுடைய டிவிடெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது 2018ஆம் ஆண்டில் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 19, 20 மற்றும் 21 முதல் 6 மாதத்துக்கு எந்த டிவிடெண்டும் கொடுக்கல. 2018ல் அவங்க கொடுத்த டிவிடெண்ட் பார்க்கும்போது ஒரு ஷேருக்கு ரூ. 151 கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் எதுவுமே தரப்படலை அப்படின்றது தான் குறிப்பிடத்தக்கது. சரிங்க. இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. உங்களுக்கு இந்த கம்பெனியுடைய பிஇ கால்குலேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குன்னு நினச்சிங்கன்னா பகிர்ந்து கொள்ளுங்க. நான் அதை ட்ரை பண்ணுறதுக்கு முயற்சிக்கிறேன். உங்கள் பார்வையில் இந்த கம்பெனி எப்படிப்பட்டது? இந்த கம்பெனியை பற்றி நான் சொன்ன தகவல்ல ஏதாவது தவறு இருக்குது, இல்லை முரண் கருத்து இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு பகிர்ந்து கொள்ளுங்க. அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும். நன்றி. வணக்கம்.